அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாம் வாங்க. பீட்ரூட் பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும். பீட்ரூட் பூரிக்காக மாவில் கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்துட்டு, அப்புறமா ஒரு பீட்ரூட் மிக்சியில் சேர்த்துட்டு அரைச்சிட்டு அப்படியே அந்த பூரி போட்டிருக்கேன். உங்களுக்கு அந்த பியூரி பிடிக்கலன்னா நீங்கள் பீட்ரூட் தனியாக வடிகட்டி அந்த தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்புறமா லைட்டாக ஆயில் மேலே தூவிட்டு அது ஒரு 5 to 10 minutes அப்படியே விட்டுடுங்க. மாவு அப்போ தான் கொஞ்சமாக சாஃப்டாகவும் பூரியெல்லாம் சுடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறமா உருளைக்கிழங்கு மசாலா பார்க்கலாம் வாங்க. உருளைக்கிழங்கு செய்கிறதுக்காக கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு அப்புறமா கடுகு எல்லாம் போட்டுட்டு கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா நான் ஒரு சின்ன தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தக்காளி பிடிக்கலைன்னா சேர்க்காதீங்க. எனக்கு அதில் தக்காளி கொஞ்சம் சேர்ந்தால் எனக்கு பிடிக்கும், அதனால் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எல்லாமே நல்லா வதங்கிட்டு அது நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி பிறகு அந்த சைடு உருளைக்கிழங்கும் பட்டாணியும் வேக வச்சுருக்கேன் குக்கரில். அது கொஞ்சம் தோல் சீவிட்டு அதெல்லாம் கொஞ்சம் மேஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கலாம். அப்புறமா நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் ஸ்லோ உருளைக்கிழங்கு பட்டாணியும் சேர்த்து அதில் கொஞ்சம் நான் சாம்பார் பொடி சேர்ப்பேன். அந்த டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறமா தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு அந்த உப்பு எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடும். அப்புறமா எண்ணெயில் பூரி சுட்டுட்டு பீட்ரூட் அப்படியே கொடுத்தா பசங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். பிங்க் பூரி, ஹெல்த்தி பூரி அப்படியெல்லாம் கொடுக்கலாம். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் பிடிக்கும், பசங்களும் நல்லா சாப்பிடுவாங்க.